ரத்த கண்ணீர். ஆமா. எழுதாத வசனம்லாம் இவர் பேசுவாரு. ஓஹோ. போற பிள்ளைங்களை காட்டுங்க. ஆமா. எதை காட்டாலும் பிள்ளைங்க சாப்பிட்டோம். ஆனா செல்போனை மட்டும் காட்டாங்க. எல்லா மிருகத்தோட எலும்பும் அதை போட்டு அரைச்சு அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்து ஹார்லிக்ஸுக்கு சேர்க்கிறாங்க. அதுதான் சத்து. நான் சுத்த சைவம் தான் பிரமாட்டேன். கண்ணு தெரியாம பொட்டையா போ. ஒரு மாணவனோ மாணவியோ ஃபெயில் ஆனா என்ன அர்த்தம்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க, அவர்களுக்கு வேற எதிலேயோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. ராமாயணம் எம்.ஆர். ராதா நாடகம் போட்டாரு. ராமாயணம் அது ராமாயணமே இல்லை, கீமாயணம் நாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு? கீமாயணம்னே வச்சுக்கோ, கீமாயணம்னே போட்டாரு. ஏன்னா நாடகம் போடுவாரு, புத்தகம் கூட அடிக்கிட்டு இங்க வச்சிருப்பாரு. அவர் எல்லாத்தையும் ஆதாரத்தோட எல்லாமே எவிடன்ஸ். முதல் நாடகத்துல முதல் காட்சி என்ன தெரியுமா? என்ன முதல் காட்சி? ஸ்கிரீன் ஏறும். ராமன் நடிக்கிறவர் எம்.ஆர். ராதா. ஓஹோ. நல்ல வேட்டி எடுத்துக்கிட்டு பறத்து பறத்து சொல்லிவாரு. அவரு குசும்புனா குசும்பு, அந்த அளவு குசும்பு. எப்படி சொல்றாங்க? குசும்புனா அது பெரிய குசும்பு. அது எப்படி சொல்ற? அது என்னென்ன குசும்பு எல்லாம் பண்ணிருக்கு. போற போக்குல எங்கேயாவது டயலாக் போடுவாரு. எப்படி சொல்ற? அது திருவாரூர் தங்கராசு எழுதுனது. இது ரத்த கண்ணீர். ஆமா. எழுதாத வசனம்லாம் இவர் பேசுவாரு. ஓஹோ. என் வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரத்த கண்ணீர் பாத்துருக்கீங்களா? ஆமா. அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? என்னடா பண்ற விளக்க போட்டோன்னு இப்படி கை போட்டுவான். ஆமா, கணத்துல என்ன செய்யற? அதான் அக்கடி பாவா, அதான் கணத்துல போட்டுக்கிறாங்க. திருவண்ணாமலையில தீபம் எரிஞ்சா கண்ணத்துல போட்டுக்கிற. ஆமா. உன் ஓட பத்தி எரிஞ்சா கண்ணத்துல போட்டு. ரெண்டு தீபம் தானே. அக்னி பகவான். அப்புறம் அவரு ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு ஒரு வீட்டுல கேட்பாரு. ஆமா ஆமா, கடைசியில உட்காந்து கேட்பாரு. ஏதாவது சாப்பிட கொடுக்கறேன். கேட்டு சொல்லுவாரு, ஏதாவது கறி இருந்தா இருக்கட்டுமா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? அந்த அம்மா சொல்லுவோம், கறி நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்பா? ஆமா, நாங்கெல்லாம் ஜீவகாருண்ய கட்சியில உள்ளவங்க. இதுக்கெல்லாம் ஒரு கட்சியாடா? ஆமா. எதுக்குதான் கட்சி வைக்கிறன்னு ஒரு அவஸ்தை இல்லையா? உயிரை கொள்ளாமை, உயிர்களை கொள்ள மாட்டேங்க. ஆமா, ஜீவகாருண்ய கட்சிகள். மூட்டை பூச்சி கடிச்சா என்ன தடவை விடுவியாடா? உயிர்களை கொள்ள மாட்டீங்க. ஆமா. சேட்டை பூச்சி கேள்வியில கேட்டு தண்ணி குடிப்பாப்புல எம்.ஆர். நாடகம் ஆரம்பிக்கும். ஆமா, ராமாயணம் நாடகம். ஓஹோ. அந்த ராமாயணத்தை திறந்துட்டாங்க. கீமாயணம். ஆமா. கடப்படா உட்கார்ந்து நாடகம் ஆரம்பிக்கல. ஓஹோ. ராமர் பறட்டு சொல்லிவாரு. சொல்லிட்டு அப்படி ஏண்டா ஏன்னா அவன் கேட்பான் கரெக்டர். ஓஹோ. என்ன நீ ராமர் அவர் ஏண்டா சாப்பிட்டா குசு வராது அப்படின்னு என்ன தெரியுமா? சரக்கு ஊட்டி வச்சுட்டு கறி எடுத்து கட்டாதான் கடிப்பார். ரொம்ப பேர் எதிர்த்தாங்க. இந்த இருக்கா வால்மீகி ராமாயணம் படிச்சு பாரு, முக்காம்பையில அப்படிதான் இருந்துச்சு. என்னடா? ஏன்னா ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை தழுவித்தான் கம்பன் எழுதுறான். கம்பன் இங்க சைவம் இப்ப தலை தோங்கின பிறகு ராமாயணத்தை மொழிபெயர்க்கிறாங்க. ஆமா, அதுல இங்க சைவ மன்னர்களா இருக்கிறாங்க. மன்னர்களை குளிப்பாட்டுறதுக்கு சைவமா எல்லாரும் அதான் எழுதுறான். சைவமா மாத்துறதுக்கு இங்க ஒரு கதை இருக்கு. இப்போ நம்ம பூச்சாண்டி வர்றான். ஆமா, பூச்சாண்டி வர்றான். பிள்ளைங்க சொல்லி சோறு முடியல சொல்லுங்க. இப்போ செல்போன் கொடுத்து சோறு விடுறோம். இப்ப கன்றாவிய சொல்லாதீங்க. செல்போன் தூக்கி போட்டு ஏதாவது கதை சொல்லியாவது சொல்லுங்க. ஒண்ணும் வேணாம். ஆமா, போற பஸ் எதையாவது ஒண்ணு காட்டுங்க. ஒரு மரம் அதை காட்டுங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு இலை அசைறதை காட்டுங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஒரு செடியை காட்டுங்க, ஒரு பூவை காட்டுங்க, போற பிள்ளைங்களை காட்டுங்க. ஆமா, எதை காட்டினாலும் பிள்ளைங்க சாப்பிட்டோம். ஆனா செல்போனை மட்டும் காட்டாது. தயவு செய்து காட்டாதீங்க. வேண்டாம். அதுவும் விஞ்ஞான கருவி, அதை பயன் கொடுக்குறான்னு சொல்லல. அது வளர்ந்து ஒரு கட்டம் வரும்போது அவங்களுக்கா தெரியும் என்ன தடவுடனே இல்லாம கன்றாவியெல்லாம் காட்டுது. பாக்குறோம். ஆமா, சோறு ஊட்டி பூச்சாண்டி சோறு போது என்ன சொல்லுவாங்க? சாப்பிடலன்னா பூச்சாண்டி வரும், பூச்சி கொடுத்துருவோம். பூச்சாண்டினா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பேய் பிசாசு. அதெல்லாம் இல்ல. அப்புறம் இந்த மண்ணுல நம்மள சமணம் தலைத்திருந்தது. அதான் சமணம் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றி கொண்டது திருப்பரங்குன்றம் பின்பகுதியில் போய் பாத்தீங்கன்னா தெரியும். கடுமரம் என்ன இருக்கு? எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றி கொன்று சைவத்தை பரப்புவதற்காக சைவ புறவர்கள் ஊரு பூரா வராங்க. எப்படி வந்தாங்க புறவர்கள்? சாமியார்ல இப்போ நாடகத்துல பாத்தீங்கன்னா கோமாளி பாடுவாரு.
இங்கே நம்ம வலிது மண்டலத்துல யாரு நாரதர் வருவாரு. என்ன பண்ணுவாங்க? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. இது மட்டும் இல்ல, அப்புறம் நீங்க நல்லா பாருங்க, மயனகாண்டம் நாடகம் நடக்கும். அரிசத்துல மயனகாண்டம். லோகிதாசு எல்லாம் தர்மப்புல் கொடுக்க போயில ஆமா பாம்பு கடிச்சு இறந்துருவான். பாம்பு கடிச்சு. அப்ப இந்த நண்பர்கள் எல்லாம் போகையில ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? வந்தான் பிராமண புள்ளை வனத்தை நாடி வாரான் பிராமண புள்ளை, வந்தான் பிராமண பிள்ளை வனத்தை நாடி வாரான் பிராமண பிள்ளை, குளிச்சு தர மொழி கோயில் கோயில் வந்து குளிச்சு தர மொழி கோயிலுக்கு போய் வந்து குளிச்சு தர மொழி கோழி கறி குளிச்சு தர மொழி கோழி கறி வந்தான் பிராமண பிள்ளை வனத்தை நாடி வாரான் பிராமண பிள்ளை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா தின்றுருக்காங்க. நல்ல பிராய்லர் கோழி சாப்பிடல, நாட்டு கோழி சாப்பிட்டுருக்கேன். அது வர்றேன். ஆமா அது வர்றேன். அது மாதிரி இப்ப வந்து வலிது மண்டலத்துல மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரையா அப்படின்னு கேட்பாரு. ஏன் மண்டையும் கொட்டையும் வந்தா நம்ம ஆளு இல்லைன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். அது பூரா வேற ஆளுங்க, வேற அது அப்படியே சீன்ல இருக்கு, நமக்கு இருக்கு. அதான் கோமாளி கேட்க. அப்ப சைவத்தை பரப்ப வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஊருக்கு கோமணம் திருநீர் பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் திருநீர் மூணு அதான் எம்ஆர் ராதா கேட்பாரு. யாரு யாரு? அவெல்லாம் ஜோசியக்காரன். சோசியக்காரன். நம்மளுக்கு சோசியம் பார்க்க வந்திருக்காங்கடா நம்ம குடும்பத்துக்கு. சவுத்தில் அடிக்கிற சுண்ணாம்பு 3 லைன்ஸா பூசிட்டு இருக்கான். துண்ணூறு பூசிட்டு முடிச்ச ஷர்ட்டா பாருங்க. ஏண்டா இன்னைக்கு தாண்டா உனக்கு முதலீடு போய் நீ கண்டா உனக்கு முதலீடு. ஓ ஃபர்ஸ்ட் நைட். ஆமா ஃபர்ஸ்ட் நைட். நாளைக்கு வச்சுக்கல சொல்றேன். ஏய் இன்னைக்கு கிரகங்கள் ஒன்று சேர்றாங்க. யார் அந்த நான்சென்ஸ்? கிரகங்கள். ஓ பிளானட்ஸ். ஆமா அது சேர்றதுக்கு நான் சேர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆமா நிறைய பேசுவோம். ஆமா ஆமா அது மாதிரி கோமணத்தை கட்டிக்கிட்டு துண்ணூரை பூசிக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. திண்டனம் கையில வச்சுக்கிட்டு நம்ம தாத்தா பாட்டி ஆமா பிள்ளைக்கு சோறு விட்டையில சாப்பிடு ஆமா இல்லைன்னா இந்த பூச்சி ஆண்டி வாரம் புடிச்சு கொடுத்துருவேன். பூச்சி ஆண்டி அது பேய் பிசாசுக்கு இல்ல. ஓஹோ எந்த மதமும் இங்க வந்து மன்னர்கள் மதம் நம்ம மதமா இருக்கு. அவ்வளவுதாங்க. எல்லாம் அப்படித்தானே இருந்திருக்கோம். தேடி தேடி போனா குரங்குல இருந்து வந்தவன் நம்ம. குரங்கா? அப்ப நம்மளுக்கு இன்சி எல்லாமே பூதானா? எல்லாருக்கும் பூரா. இப்ப பூ விநாயகம் பூ செஞ்சிருக்குமா? பூ பிரகதீஸ்வரர் அப்படி போட்டா நல்லா இருக்காதுன்னா அவங்க அப்பன் பேரை போட்டுக்க. குரங்குல இருந்து மனிதன் வந்தது அப்படிதான். இப்ப அதுதான் டைவர்ட் பண்ணி விட்டு வேலைக்கு வைக்கணும். பூச்சாண்டி வர்றான். அப்ப சைவத்தை அப்படித்தானே சைவம் வந்துச்சு. ஆமா இங்க இப்ப சேக்கிலார் சொல்றாரு. சேக்கிலார் சொல்றாரு அந்த தந்திரி எடுத்து அதை பூசிக்கிறது தான். அதை விட ராமாயணம் நாடகம் போட்டாரு எம்ஆர் ராதா. அப்படி நாடகம் போட்டு இது நாடகம் ராமாயணம் லக்கியமாயணம். ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல என்ன எழுதிருக்குன்னா என்னை காட்டு கௌசல்யா கிட்ட சொல்றாரு ராமர். கௌசல்யா யாரு? எப்பா என்னை போட்டு கொள்ளாத சொல்றாரு. நான் எதுவுமே கேட்கலப்பா. நான் எதுவுமே வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ பேசு. சொல்றாரு கௌசல்யா கிட்ட சொல்றாப்ல. யாரு? ராமர். ராமர் என்ன சொல்றாப்ல? நான் என்னை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. யார் அனுப்புனது? ராமாயணம் நடத்துறோமா கலைரூர் நடத்துறோமாடா? எடுத்து சொன்னா ஒரு விஷயத்தை விடட்டா ஏன் போனா தெரியும். அது யாருப்பாது? நாடாள வேண்டும் என்று பரதன் நாடாள வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து அதை வந்து அனுப்பிட்டாங்க. ஏதோ ஒரு அம்மா விடலாம். அவங்க அம்மா அனுப்பிச்சு. நீங்களே புரிஞ்சுக்கங்க எதுக்கு ரொம்ப நமக்கு. அப்ப போகையில சொன்னாரு அதுதான் முக்கியம். இங்க ராமர் சொல்றாரு என்ன சொல்றாப்புல? நான் இந்த 14 வருஷமும் மாமிசம் சாப்பிடாம ராமாயணத்துக்கு வால்மீகி ராமாயணத்துல மாமிசம் சாப்பிடாம 14 வருஷமும் தேனு கிழங்கு பழங்களை சாப்பிட்டே நான் வாழ போறேன். அதை விட காட்டுக்குள்ள வரையில சீதை சொல்லுது கங்கை கிட்ட. சீதை யாரு? ராம முன்னாடி சொல்லுது கங்கை கிட்ட. என் கணவர் பத்திரமா நாங்க திரும்பி அந்த பக்கம் வந்துட்டோம்னா வனவாசம் முடிஞ்சு வந்துட்டோம்னா உனக்கு நல்ல பசுக்கறியும் மதுவும் உனக்கு படைக்கிறேன்.
அப்படின்னு சீதை வேண்டுது. இது எதுவும் ரெக்கார்ட் ஆகுது, நான் தான் பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அப்பவே எவனாலும் மறுக்க சொல்லு. அப்பவே டாஸ்மாக் சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இருக்கத்தானே செய்யும். அது என்ன எப்பவுமே குடிச்சுக்கிட்டா இருக்கு. ஆமாண்ணே, குடிச்சுதான் இருக்காங்க. சரக்கு சும்மாவா? ஏன்டா டைவர்ட்டே என்னை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மாட்டு சாப்பிடும் சும்மா இருக்க முடியுமா? இப்ப அது பூரா புராணத்துல இருக்கு. பசுவோட இதை எடுத்து சிவனுக்கு படைக்கணும். ராமர் யாரு? பெருமாளோட அவதாரம். பெருமாள் யாரு? ராமரோட அவதாரம். ஈஸியா கேட்ப. பெருமாள் யாருன்னா நாரதன். சும்மா போட்டு படுத்துறாங்க. யாரும் கேட்கறதுக்கே நீ வந்திருக்கியாடா? அவர்தான் பாவமா அவரை ஆகிட்டாங்க பெருமாள. பெருமாளுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது? நான் முதலே சொல்லிட்டேன், வாய்ப்புள்ள ராஜாடா. நம்ம பத்தி எதுவுமே சொல்ல. நம்மளெல்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு நான் போய் சொல்றேன். நம்ம முருகன் ஆண்டியோட விட்டாங்களா இல்லையா சுப்பிரமணியன் மாத்தி? அப்ப பஞ்சாமிரத்துல ஏதோ கொழுப்பு இருக்குட்டாங்க. இப்ப சொல்றவங்களுக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொழுப்பு இருக்கு. நம்ம அதை பத்தி கவலைப்பட போறோமா? முருகனுக்கு போய் பஞ்சாமிரதம் வாங்கி கொழுப்பு இருக்கா? நல்லது திம்போம். நல்ல உள்ளங்கை வச்சு அப்படி 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 நெக்கலாம். எல்லாம் எடுத்துட்டு சொல்லிடு. அதுலயும் மாடு கொழுப்பு அதை எப்படி சேர்க்க முடியும்? சேர்த்தாட்டா என்ன? அது என்னமோ ஹார்லிக்ஸ் சாப்பிடுறேன். குடிக்க வேண்டாம். ஆமா, ஹார்லிக்ஸ். ஆமா, குடிக்க வேண்டாம். அப்படியே சாப்பிடுவேன். என் பிள்ளை வளர்க்கிறது. என் பிள்ளை வளர்க்கிறது. ஓடுகிறது. உட்கார்கிறது. ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. சிங்கப்பூர்ல அதுக்கு என்ன நம்ம விளம்பரம்? என்ன விளம்பரம்? இங்க உற்சாகத்துக்கு விளம்பரம் போடுறான். சிங்கப்பூர்ல என்ன நம்ம ஆட்சிக்கு விளம்பரம் போடுறான்? நல்ல தூக்கம் வரும். ஒரே ஹார்லிக்ஸ் தான். அதுல விளம்பரம் போறான். குடிக்க வேண்டாம். அப்புறம் அப்படியே சாப்பிடுவேன். பாட்டிலோட சாப்பிடுவேன். மூடிய கூட கட்ட மாட்டியா? அந்த ஹார்லிக்ஸ்ல என்ன கலக்குறாங்க தெரியுமா? என்ன கலக்குறாங்க? ஊட்டியில ஒரு எலும்பு கம்பெனி இருக்கு. உங்களுக்கு தெரியும். அங்க நம்ம தோழர்கள் வேலை பார்க்கறாங்க. ஆமா. அங்க ஒரு தகவல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அங்க லோடா எலும்பு வரும். என்ன எலும்பு? என்ன எலும்பு? மாட்டு எலும்பு, நாய் எலும்பு, எல்லா மிருகத்தோட எலும்பு. அதை போட்டு அரைச்சு அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்து ஹார்லிக்ஸுக்கு சேர்க்கறாங்க. அதுதான் சத்து. அதுதான் சத்து. அது அதிகமா மாட்டெலும்பு தான். அது இன்னொரு கூடுதல் தகவல் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு டன்னு கணக்குல எலும்பை கொட்டி அரைக்கிறாங்கல்ல. ஆமா. அதுல சுண்டி வர சைஸ் எலும்பு மனித எலும்பு அதுல கலந்துருச்சுன்னா அம்புட்டு விஷமாயிருமா. என்ன சொல்ற? உண்டுங்க. மனுஷன் அவ்வளவு பெரிய விஷம் போயலாம். இப்போ மாதிரி ஒரு விஷம் முடிச்சவன் எதுவுமே எவனும் கிடையாது. இந்த ஸ்வீட் கடையில லேயர் ஒட்டுறாங்க பாருங்க, ஒயிட்டா. ஆமா. அது எதுல இருந்து வருது? எங்க இருந்து வருது? மாட்டு குடலில் இருந்து செலுத்தப்பட்ட ஹீட்ல இருந்து எடுக்கிறது. நீங்க சாப்பிடுறீங்க. கண்ணு நல்லா தெரியும்னு சொல்றேன். மாத்திரை சாப்பிடுறீங்கல்ல கண்ணுக்கு. ஆமா. அது பூரா மீன் கொழுப்புல இருந்து எடுக்கிறது தான். நான் சுத்த சைவம் தான், பிரமாட்டேன். கண்ணு தெரியாம பொட்டையா போ. எனக்கு கொழுப்பு குறையும் சொல்றேன். பண்ணி கொழுப்புல தயார் பண்றதா கொழுப்பு மாத்திரை. கொழுப்பு மாத்திரை அதான். சாப்பிட மாட்டேன். செத்துப்போ சாப்பிடாம என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ என்னங்கடா உங்க அரசியலுக்கு கடவுளையும் இழுத்து லட்டை இழுத்து எதை வேணாலும் இழுப்பீங்களா? அந்த எங்க இருக்காப்ல ஏழ்மலையா? யாரு? ஏன் ஏழ்மலைக்கு போறேங்கிறேன். ஏன் போறேன்? ஒரு கடவுள் இங்க இருக்கிற கருப்புசாமிக்கு ஒரு கிடையா விட்டு ஏது அரசியல் படிக்க போயிருக்கான். இதுவரை என்ன பண்ண நீ? 20,000 புத்தகம் படிச்சாங்களாம். தினமலர் வாரமலர் படிச்சிருப்பாங்க. காதல்ங்கிறது அது வரும். தென்னமரம் ஜாதிக்கு ஒரு தேங்காய் வாய்ப்பதில்லை.
அதை விட எழுதிப்பார் டீராஜேந்தர் எப்படி இருப்பாரு? செடி வளர்ந்தா பூவா பூக்கும், பூ பூத்தா காயாய் காய்க்கும், காய் கனிஞ்சா பழமானாகும், பழம் விரிஞ்சா விதையாகும், இரவிக்கும் பூவம் கொடுக்கும், பூமிக்கும் விதை கொடுக்கும், இரவிக்கும் பூவம் கொடுக்கும், பூமிக்கும் விதை கொடுக்கும், இதுவும் ஒரு சங்கரமையா, இதை நிறுத்த முடியாதையா, அது போல காலம் ஐயா, அதை தடுக்க முடியாதையா, கண்கள் தான் பார்த்து கொண்டா, காதலுக்கே உண்மையெடுக்கும், இதயம் காதல் வரும் வரணும் 19 வயசு 20 வயசுல வரலைன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும், வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்துச்சு, அப்புறம் வராத வரும், காலம் பூரா வரும். எப்போ வரும்? எப்பவும் வரும், வரணும், வந்துட்டே இருக்கும். சரி, தோல்வி ஆயிருக்கு, லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆமா. ஐயோ வாழ்க்கை போச்சு, கலங்கவே கூடாது. நாங்களாம் கலக்கிறோமா? ஏன் கலங்குறது இல்ல? சிம்பிள், கலக்கிறோம். அப்படி காதல் தோத்து போச்சா, அதுலயும் ஆம்பளைகள் காதல் தோல்வினா சினிமாவில் பாட்டு போடுறாங்க. என்ன பண்றாங்க? அப்படியே குடிச்சிட்டு கும்மாரம் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஆமா. மரணம் என்னும் புது வந்தது, அது வந்த என்ன வழி வந்தது, சொச்சமாக நான் நினைத்தது, நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் எங்கள் அவள் இரக்கம் இல்லாதவள், பாடுங்கள் எங்கள் இவன் பைத்தியக்காரன். அவர் டெக்னிக்கை பாருங்க. அவரு போய் அவர் கல்லறை அவர் செத்து படுத்துக்கு வரோம். ஆமா. நம்ம போய் அந்த கல்லறையில நின்று பைத்தியக்காரன் பாடிட்டு இருந்தா ஊர்ல நம்மள என்ன சொல்லுவாங்க? நம்மளதான் உன்ன நம்பர் பைத்தியக்காரன், நம்மள பைத்தியமாக்கி இருக்காங்க. அப்படிதான் ஆம்பளைக்கு. ஓஹா. பொம்பளை பிள்ளை காதல் தோல்வினா பாட்டு போடுறாங்க. என்ன போடுறாங்க? ஆசை வச்சே மச்சான் அழகி வச்சே ஆமா. அந்த பொம்பளை பிள்ளை ஆளியோட தின்னுட்டு செத்து போகும். செத்து போயிடும். பொம்பளை பிள்ளை செத்து போகும். ஏன்டா ரெண்டும் ஒண்ணு தானே? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு காதல் ஒண்ணு. இயற்கை இயற்கை. தோல்வி வருதா? கவலைப்படாது. அது ஒரு பஸ் ஸ்டாப். இறங்கி நின்னீங்கன்னா அடுத்த பஸ் வரும். சிம்பிள், அவ்வளவுதான். அடுத்த பஸ் வரும். இவ்வளவு நாள் கூட இருக்குன்னு சொல்லவே இல்லை நீ. நீ இன்னும் பஸ் விட்டு இறங்கவே இல்லையா? பஸ்ல சரி, என்னை நினைச்சு ரொம்ப சிரிக்கிறது சீவசந்தன் சொல்லதான் சிரிக்கிறாங்க. சரி, அந்த பஸ் கூட்டம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? ஃபுல்லா வந்துச்சுனாவா வீட்டுக்கு அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ் பழைய தூக்கிட்டு வந்தாங்கன்னா கடைசி பஸ் வரும். கடைசி பஸ் டெப்போக்கார விடலன்னா நிறைய டெப்போக்கார விடுறது இல்ல. மினி பஸ் வரும். இந்த இந்த இது எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு நாள் சொல்றோம், இந்த மினி பஸ் தெரியுது. ஏன்னா அது ஒண்ணுதான் வாசப்படல நின்று ஏத்துறது. ஸ்டாப்பே இல்லைனாலும் ஏத்திடும். அப்பதான் தலை சீவிர இங்க வந்துடுறாங்க, நின்று போய் வாங்க மினி பஸ் ஏத்திடும். கடைசி பஸ் வரலையா? ஆமா. பஸ் ஸ்டாப்ல இருங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா முத வண்டி வரும். ஏறிக்குங்க. பரீட்சையில போயில பஸ் ஸ்டாப் அவ்வளவுதான். பஸ் ஸ்டாப் ஃபெயில் ஆனவங்களை திட்டவே திட்டாங்க. யாரும் கோபப்படாது. ஒரு மாணவனோ மாணவியோ ஃபெயில் ஆனா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம் இப்ப தெரிஞ்சுக்கங்க. அவர்களுக்கு வேற எதிலேயோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதுதான் நாம செய்ய வேண்டியது. திறமை ஏன்னா போயிருந்தா ஒலிம்பிக்ல ஒலிம்பிக் மல்யுத்த வீராங்கனை, எவ்வளவு பெரிய இதுவே மல்யுத்த வீராங்கனை. ஆமா, அதை மட்டும் கட்டிருக்காண்டா ஒருத்தன். அதுவே மல்யுத்த வீராங்கனை. அது நீதி கேட்டு அந்த பிள்ளைங்களும் போராடி எல்லாம் நீக்கல. அவனை நீக்கிட்டு மகனை போட்டுருக்காங்க. இப்ப அந்த புள்ள பாத்துச்சு. அது என்ன மனுச்சு கட்ட முடியாது. உங்க மூஞ்சியில எரியணும்னா இது ஒண்ணுதான்டா வழி. ஆமா, உங்க மூஞ்சியில காரிட்டுக்கணும்னா என்ன வழி? நான் போராடி அந்த பதக்கத்தை வெல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு சொல்கிற தீர்ப்பு. அப்படின்னு போச்சுல. அந்த புள்ள போய் முதல்ல மல்யுத்தம் பண்ணுது, எடைய போடுறாங்க,
சூப்பர். ஒடையத்தான் அடுத்து குவார்டர் ஃபைனல் மேலே சூப்பர். பார்த்தா செமி ஃபைனல் ஃபைனலுக்கு வருது. ஃபைனல்ல யார் ஜெயிக்குது? 82 முறை தோல்வியே தழுவாத ஒரு வீராங்கனையை தோற்கடிக்கிறாள் நம் இந்திய தங்கப்பெண். அதுதான் மிகப்பெரிய தங்கப்பெண். அந்த பெண்ணு வாங்கிட்டு வாங்கணும்னு எங்களுக்கு பொருட்களை வாங்கிட்டு மூஞ்சில அடிச்சிருந்தேன். ஆமா, இங்க யாரும் அடிச்சிருந்தேன் வந்து மூஞ்சி அந்த பதக்கத்தை பூரா நான் கங்கையில கொட்டுறோம்ல, அந்த பிள்ளைய கொட்டுச்சு வாங்கிட்டு வந்து. ஆமா, நீ இந்தியாவுக்கு தங்கம் வாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சுழ்ச்சியில பாருங்க, மறுபடியும் இடையேறி நில்லு. 200 கிராம் கூட இருக்கு. 100 கிராம். பெண் அழுத போட்டோ இருக்குல்ல, அது அந்த பெண் அழுகுது. இந்தியா அழுகுது. ஆமா, கென்யான்னு ஒரு நாடு, சின்ன நாடு, ரொம்ப ஏழை நாடு. ஆமா, அந்த ஒரு வீராங்கனை ஓடுது. ஓடி போயில இடையில பக்கத்துல ஓடுற பொண்ணோ கையில லேசா இடிச்சிருச்சு. அத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவனே பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க. இந்த கூட்டிட்டு போனாங்க பாருங்க அந்த நாட்டுடைய கமிட்டி. ஆமா, அவங்க போய் அந்த ஒலிம்பிக் கமிட்டி வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ் ஸ்டூபிட் பட் டு டேக் குரா ஓடி ஜெயிச்சு கை இடிச்சு குரா பதக்கத்தை. எப்படி இங்கிலீஷ் பேசுறாய்? இங்கிலீஷ் பேசுறேன்னா இதை வச்சுட்டாங்க 15 நாடு சுத்தி இருக்கோம். ஆனா கூட போன எல்லாரும் என்ன சொன்னா சண்டை போட்டு அந்த நாட்டுக்காக வாங்குறான். இங்க இருந்து போறவனே கூட்டிட்டு போனவனே ஒண்ணுமே செய்யாம அந்த இடத்துல விட்டாங்க. இந்த கமிட்டி எங்க போய் நம்ம வாங்குறது யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கு தங்கம் வாங்குறதுக்கு முடியல. விளையாட்டுல எப்படி வாங்குறான்? போன ஒலிம்பிக் போனதுல 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. அதே கென்யாக்காரன் ஃபர்ஸ்ட்ல போறான், சம்மந்தமா ஓடிட்டு இருக்கான். ஸ்பானிஷ்காரன் 2வது வர்றான். ஸ்பானிஷ் பேசுறவன் அவன் இந்த கென்யாக்காரன் என்ன பண்றான்? ஓடுனவன் கோட்டை தொடணும்ல. ஆமா, எல்லை கோட்டை தாண்டணும்ல. அதுக்கு முன்னாடியே 2-3 கோடு இருக்கு. 3 கோடு இருக்கு. குழப்பத்துல அவன் நின்னுட்டான். ஜெயிச்சிட்டோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆமா, ஆனா ஒருத்தன் ஏமாந்தான். நம்ம ஓடி ஜெயிச்சிருக்கோம், பதக்கத்தை வாங்கிடுவோம். பின்னாடி வர்ற ஸ்பானிஷ் வீரன், ஸ்பானிஷ் மொழி பேசுறவன் வீடியோ இருக்கு, போட்டு பாருங்க. ஆமா, வீடியோ. அவன் என்ன சொல்றான்? ஆமா, ஏதோ யூடியூப்ல தேடுறவங்க எல்லாம் தேடுங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? இந்த ஸ்பானிஷ் வீரன் கென்யாவோட இன்னும் எல்லாம் முடியல ஓடுன்றான். இன்னும் 2 கோட தாண்டா நீ ஓடணும், எல்லாம் முடியல தாண்டுன்றான். ஜெயிக்க முடியும்ங்கறான். இவனுக்கு ஸ்பானிஷ் மொழி அவனுக்கு கென்யாக்காரனுக்கு தெரியல. என்ன சொல்றான்னு கோபத்துல அவனை பாக்குறான். அந்த இது வந்து நொடிக்குள்ள நடக்குது. ஆமா, இவனு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஓடுறதே கொஞ்சம் தயங்குறான். சரி, இவன் ஓடி தொட்டலாம், இவன் தயங்குறான். ஆமா, இவன் இன்னும் கொஞ்சம் தயங்குறான். 3வது வந்தவனுக்கு அதே மணல்ல இருக்கான்னு அவன் ஃபர்ஸ்ட் போயிருப்பான். ஆமா, ஆனா அவன் செய்கையில சொல்றான், எல்லை கோடு தாண்டுன்னு செய்கையில சொன்னான். எல்லை கோட்டை அவன் தொட்டோன்னு இவன் போய் தொட்டான். 2வது ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் உடனே வெளியில வந்து நிருபர்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒரு தங்கத்தை வெட்டியடா லூசு பேர, ஒரு நாட்டுக்கு கிடைச்சிருக்கும்ல, நீ ஓடிக்கலாமே. ஆமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன பதில்? அந்த பதக்கம் அவனுடையது. அவன் தான் ஓடி இருக்கான். அவனுக்கு ஒரு ஏமாற்றத்தால் அவன் நான் போய் எடுத்தனா அது எனக்கான பதக்கம் இல்லைன்னா. அதுக்கு இன்னும் அவன் கேட்கறான், ஒரு நாட்டுக்கு ஒரு தங்கம் கிடைச்சிருக்கும்ல, எதையா சொல்லிட்டோம். அதுக்கு அவன் என்ன சொன்னா? அதுக்கு சொன்னா அந்த ஸ்பானிஷ் பேசுறவன் அதை வாங்கி கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்தா எங்க அம்மா என்ன கேட்குறீங்க? என் நாட்டு மக்கள் என்ன கேட்பாங்க? நீ ஓடி வாங்குறதா இது? ஏமாத்துவாங்க. இது ஒருத்தன் ஏமாந்ததால் உனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் விளையாட்டு. அப்படிதான் இருக்கான். என்ன மனிதர்கள் இப்படிதான் இருக்கான் உலகத்துல. ஏன் உலகத்துல அவன் இங்கதான் எல்லாம் இந்தியும் போய் சந்திரனை கூட்டி போறாங்களா, செவ்வாய் கூட்டி போறாங்களா, எதுக்கு வேணாலும் போங்கடா. இந்த சாதி இலவ மட்டும் இங்கே விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எதை வேணாலும் எடுத்துட்டு போ. சாதி இலவ மட்டும் இங்கே விட்டுட்டு போ. எந்த நாட்டுக்கு போனாலும் இதையும் தூக்கிட்டே போறேன். லட்டு பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனைன்னா ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தலை மடைமாற்றுவதற்கு லட்டை கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அதுக்கு ஒப்புதல் வந்திருக்கு. ஒப்புதல் கொடுத்தாச்சு. ஆமா, திரௌபதி முர்மு கையெழுத்து போட்டாங்களாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, நடத்துற தேர்தலையே 17 தடவை நடத்துறாங்க. ஓட்டு போட்டு 1.5 மாசம் உட்கார்ந்து ஒழுங்கா நடத்துற தேர்தலே என்ன முடியல, ஒழுங்கா நடத்த முடியல. 4.25 கோடி வாக்காளர் ஓட்டு போட்டதை காமிச்சிருக்காங்க. வந்திருக்கு, லிஸ்ட் வந்திருக்கு. இந்த எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. ஏமாத்தலாம். இதுக்கெல்லாம் திசை மாற்றுகிற வேலை. நட்டு இல்ல பிரச்சனை. நட்டு பிரச்சனை கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்
பிரச்சனை. அதை மாற்று ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே இடம், ஒரே மதம், ஒரே இது எல்லா வெங்காயமும் ஒன்னா கொண்டு வரது எதுவும் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிறதா இந்த நாடு. இதான் பன்முகை தன்மை கொண்டது. இதான் சாமி கும்பிடுறது தப்பு இல்ல, நாங்க சொல்லல. இந்த வரலாறுகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு கும்பிடுங்க. அவங்க சொல்ற கதையிலே எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு கும்பிடுங்க என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.